தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/7/2026 வெள்ளிக்கிழமை. அனுசம் நட்சத்திரம் இன்றைக்கு நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து சகுன சாஸ்திரம். இன்றைக்கும் பாருங்க, கிராமப்புறங்களில் சகுனம் பார்த்தா போவாங்க. எங்கள் ஊர்ல எல்லாம் வீடை விட்டு வெளியில் வந்தோடனே சகுனம் பார்ப்பாங்க. நல்ல சகுனமா அப்படின்னு பார்ப்பாங்க. தண்ணி குடம் வந்தால் நல்ல சகுனம்னு போவாங்க. ஒரு காரியத்துக்கு போயிட்டு வெற்றி பெற்றுச்சுன்னா பரவாயில்ல. அது அவ்வளோ பிரச்சனையாக இருந்துச்சுன்னா வந்தோடனே என்ன தெரியுமா கேட்பாங்க? இன்னைக்கு யார் எதுக்கால வந்தா நீ போகையில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த முதல்ல பார்க்குற ஆள் அந்த சகுனம் தானா முக்கியம். அதுக்கு தான் அந்த காலத்தில் சகுனத்துக்குனே ஒரு சாஸ்திரம் எழுதி வச்சிருக்காங்க. இலக்கியத்தில் கூட அந்த கதாநாயகனும் கதாநாயகியும் வரையில் கொடி அசைஞ்சிச்சான், வராதே வராதேன்னு சொன்னிச்சான். அதை மீறி போகிறதுனால அவங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா சில இலக்கியங்கள்ல இருக்குன்னு கவிஞர் சொல்லுவார். அது மாதிரி இந்த அடிப்படையில் பார்க்கிற போது சகுன சாஸ்திரத்தில் நீங்க ஏதாவது பேசிக்கின்ற கோயில் மணி ஓசை கேட்குதுன்னு வச்சுங்க, ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கூட உண்டு. அந்த மணி ஓசை கேட்டுவிட்டால் அது யோகம். உங்களுக்கு அந்த காரியங்கள் சக்சஸ் ஆகும், வெற்றிகரமாக முடியும். மணி ஓசை கேட்டுவிட்டால் யோகமாகும், மணக்கோலம் கண்டாலும் யோகமாகும். திருமண கோலம் வீதியில் நம்ம இறங்கி நடக்கிற போது ஒரு தம்பதியர் வர்றாங்கன்னு வச்சுங்க, பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த காரியம் வெற்றி பெறும். அதே மாதிரி கனிவாக மேளதாள வாத்தியங்கள் காற்றினிலே மிதந்து வந்தால் யோகமாகும். கனிவா அந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற போது ஒரு முக்கியமான கருத்து பேசுறோம், அப்போ ஒரு மங்கள இசை கேட்குதுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றி பெறும். அதுவும் கல்யாணத்தை பத்தி பேசுற போது எங்க இருந்தாவது காற்றில் மிதந்து வருதுன்னு வச்சுங்க, மேளச்சத்தம், கண்டிப்பாக அது நிறைவேறுமா. சினை பசுவை பார்த்தாலும் யோகமாகும். பசு வந்துச்சுனாலே ரொம்ப நல்லது சகுனம் அப்படிம்பாங்க. சேயுடனே சுமங்கலி பெண் வந்தால் யோகம். சுமங்கலி பெண் ஒரு பிள்ளை இடிக்கிற வந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியுமா. அநீதிகளும் தெய்வத்தின் வாகனங்கள். என்னென்ன வாகனம் இருக்கு? பசு இருக்கு, யானை இருக்கு, மயில் இருக்கு, மூஞ்சூர் இருக்கு. இது மாதிரி வாகனங்கள் இருக்கு. இந்த வாகனங்கள் அநீதிகளும் தெய்வத்தின் வாகனங்கள், அவை எதிரில் வந்தாலும் மிகுந்த யோகம் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்க எது நம்ம எத்தாப்புல வருதோ அதை நம்ம பார்க்கணும். அது சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உள்ள போய் ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு உட்கார்ந்து எழுந்திரிச்சு மறுபடியும் வருவாங்க. சில பேருக்கு புறப்படுற போது கால் தட்டுனாலே சகுனம் சரியில்லைன்னு சொல்லிட்டு உடனே உள்ள போய் ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டு தண்ணி கொண்டு வர சொல்லி குடிச்சிட்டு போவாங்க. இப்படி இருப்பதனால அந்த ஆபத்திலிருந்து கொஞ்சம் விலகுவது அல்லது காரியத்தடை கொஞ்சம் நிவர்த்தி ஆவது, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடக்குமா. ஆகையினாலே சகுன சாஸ்திரம் என்பது சாஸ்திரங்களில் ஒன்று. இதை பற்றி நல்ல விவரங்கள், மற்ற விவரங்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்தும் இறைவனை பூசித்தும் இறை நாமத்தை வாசித்தும் செய்ய வேண்டும். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். தொழிலில் சில மாற்றங்களை செய்யலாமா என்று கூட நீங்கள் நினைப்பீர்கள். பணியாளர்கள் ஒத்துழைப்பு குறையும். பண நெருக்கடியில் கொஞ்சம் அதிகரிக்கலாம், கவனம் தேவை. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மனக்கசப்புகள் மாறும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். வீடு இடம் வாங்கும் முயற்சிகளை வெற்றி கிடைக்கலாம். ஆதாயம் தரும் தகவல் அதிகமாக கிடைக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே புதன், விரயஸ்தானத்திலே செவ்வாய் லாபாதிபதி. எனவே உங்களுக்கு வருமானம் 2 மடங்காக உயரும். தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் விதத்தில் அன்பு நண்பர்கள் உங்களுக்கு உதவியாகவும் இருப்பார்கள். தொழில் மாற்றம் செய்யலாமா அல்லது தொழிலே வேறு இடத்துக்கு மாற்றலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைக்கு வடிகாலாக இன்றைக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். 2லே சூரியன் இருப்பதனாலே அரசு வழி ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடலாம். பொதுவாக பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் நாள் இந்த நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தடைகள் அகலும் நாள். தனவரவு திருப்திகரமாக இருக்கின்றது. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது உங்களுக்கு கைகூடலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. இடமாற்றமோ இலாகா மாற்றமோ எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதுவும் கைகூடலாம். பொதுவாக இந்த நாள் நல்ல நாள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு இன்று சிறப்பான நாள், யோகமான நாள். ஜென்மத்தில் கேது இருக்கின்றார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அம்பிகை வழிபாட்டை மேற்கொண்டால் இன்பங்கள் இல்லம் தேடி வரும். லாபஸ்தானத்திலே புதன் இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை ஏற்படாது. விரயஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். விரயத்திற்கேற்ற வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஏதாவது ஒரு புது முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு பணம் தேவை என்றால் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து கை கொடுக்கலாம். விலையை சேர்ந்த சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். அரசு வழியில் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் அகலும். பெரும் பொறுப்புகள் கூட உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்று நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். அதிக சேமிப்பும் உங்களுக்கு வரப்போகின்றது. அது மட்டுமல்லாமல் ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையில் அலைபேசி வாயிலாகவே உங்களுக்கு கிடைக்கலாம். 7லே சனி வக்கர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். பெற்றோர் வழி பிரச்சனைகள் தீரும். முன்னோர் வழி சொத்துகளில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள், யோகமான நாள். அலைபேசி மூலம் வருகிற தகவல் அனுகூலமான தகவலாக இருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் பொருத்தல்கள் மாறும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இடமாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் இருந்த வாக்குவாதங்கள் மறையலாம். செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே இட விற்பனையின் மூலமோ அல்லது வீடு விற்பனையின் மூலமோ ஒரு லாபம் கிடைக்கலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம். யோகங்களில் தலை சிறந்த யோகமாக இருப்பதனால இன்று பணம் பல வழிகளில் வந்து பைய நிரப்பும். நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும். புதிய பொருள் சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு நல்ல விதமாக பலன் தரும். அதே நேரத்தில் உங்களுக்கு புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு உத்தியோகத்திலிருந்து விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்க நீங்கள் முயற்சித்தால் அதற்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். தாய்வழி ஆதரவும் உண்டு. பெற்றோர்களின் ஆதரவும் உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கின்றது. செவ்வாய் பார்வை இருப்பதால் தைரியம் தன்னம்பிக்கையும் கூடும். நேற்று செய்ய மறந்த பணியை இன்று மீண்டும் செய்ய தொடங்குவீர்கள். அது மட்டுமல்ல, பஞ்சமஸ்தானத்தில் சனி இருப்பதனாலே உங்களுக்கு சொத்துக்களாலும் நன்மை கிடைக்கும். இன்று சொந்தங்களாலும் நன்மை கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கின்ற நாள். ஊர் மாற்றம் பற்றியும் இடமாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். வாகனங்களை கூட மாற்றிக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் அடிக்கடி பழுது செலவாகிறது என்று சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனைகள் வெற்றி பெறப் போகிறது. 3ஆம் இடத்தில் ராகு இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்கள் உங்கள் பணிக்கு உறுதுணையாக இருப்பது மட்டுமல்ல, உங்களுக்கு தேவையான வசதிகளையும் அவர்கள் செய்து கொடுப்பார்கள். அஷ்டமத்தில் வியாழன் இருப்பதனாலே கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கலாம். இருந்தாலும் கூட அது 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே ஆதாயம் தரும் தகவல் அதிகம் கிடைக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு என்றே நீங்கள் கருதலாம். புதிய பொறுப்புகள் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு வந்து சேரும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கு அற்புதமான நாள். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். உடல் நலம் மிகச் சீராக இருக்கும். நேற்று வரவேண்டிய வாக்குகள் இன்று வசூலாகி நீங்கள் நேற்று செய்த முயற்சி இன்று பலன் கொடுக்கும் விதத்திலேயே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. 3ஆம் இடத்திலே சனி இருப்பதனாலே உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரலாம். அந்த சொத்துக்களை வைத்துக் கொள்வதா அல்லது விட்டுவிட்டு புது சொத்து வாங்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபமும் உண்டு. எனவே இன்றைக்கு பொருளாதார பற்றாக்குறை அகலும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த அற்புதமான நாள். நீண்ட நாளை எண்ணங்கள் நிறைவேறுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு படிப்படியாக பூர்த்தியாகும். வசதிகள் பெருகும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். வியாபார போட்டிகள் அகலும். வாங்கல் கொடுக்கல்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாறும். பதவி உயர்வு பற்றிய தகவல் இன்றைக்கு உங்களுக்கு வரலாம். உத்தியோகத்தில் 2 நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் இன்றைக்கு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த அற்புதமான நாள், யோகமான நாள். வியப்புகள் வீடு தேடி வந்து உதவுகின்ற நாள். எதிரிகள் விலகுவார்கள். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். உறவினர்கள் வருகையால் உள்ள மகிழப் போகின்றீர்கள். குறுபார்வை இருப்பதனாலே குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். குறிப்பாக கல்யாண கனவுகள் நனவாகலாம். அது மட்டுமல்ல, கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்யலாம். சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு. சொந்தங்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.